கொள்கையை வந்து எதிர்ப்புன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு சார். ஆனா வந்து கையெழுத்து இயக்கம் கெட் அவுட்னு ஒரு விஷயம் நடந்தது சார். அங்க பிகே பிரசாந்த் கிஷோர் வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார் சார். அதை வந்து நிறைய விமர்சனம் பண்ணாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பிரசாந்த் கிஷோர் ஹிந்திக்காரன் சார். ஹிந்திக்காரன் போய் ஹிந்தி கெட் அவுட்டு அவன் எங்க போய் நிற்பாரு அவரு? பிரசாந்த் கிஷோர் அவருடைய கட்சியே டெபாசிட் இழந்து போச்சு. அவர் என்ன அட்வைஸ் பண்ணி இங்க செய்ய முடியும்? இங்க ஜெயிக்கிற கட்சிக்கு நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னா தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிக்கலாம். நான் ஒரு கட்சி கொடுக்குறேன், சீமான் கட்சியை கொடுத்துட்றேன் பிரசாந்த் கிஷோர் கிட்ட 100 கோடி ரூபா கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரா? முடியுமா? ஜெயிக்க முடிந்தவர்களைத்தான் நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்ல முடியும். இப்போ அவருக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது வந்து ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ நானே டெல்லி, நான் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயங்க, நான் டெல்லிக்கு போகிறேங்க. டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது, தமிழ் ஒழிகன்னு போட்டிருக்கான். எனக்கு கையெழுத்து போட சொன்னால் நான் போடுவேண்ணா? போடான்ட்டு வரமாட்டேனா? அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணார். அவரை போய் கையெழுத்து போட கூப்பிட்ட முட்டாளத்தான் சொல்லணும். வாங்க நீங்கள் கையெழுத்து போடுங்க. அதை விஜய் கூப்பிடலையே. நல்லா கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் அடிப்பொடிகள் தான், ஆர்வ கோளாறுன்னு பேர் அவங்களுக்கெல்லாம். அதுக்கு தான் கூப்பிட்டு நீங்களும் கையெழுத்து போடுங்க. பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து யாருக்காவது தெரியுமா? அவர் போன அப்புறம் இவங்களே போட வேண்டியதானே பிரசாந்த் கிஷோர்னு. இதெல்லாம் அரசியல் செய்ய தெரியாத, அடிச்சபடி கூட தெரியாதவங்க. இன்னைக்கு திமுக என்பது ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய அரசியல் பலம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆளுங்கட்சிங்கிறதுனால சொல்லலை. திமுக என்ற கட்சியினுடைய அடிப்படை பலம் தொண்டர்கள், பூத்து, அதோடைய கட்டமைப்பு. விஜயை நான் ஆரம்பத்தில் நான் அப்ரிஷியேட் பண்ணது காரணம், விஜயோடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே கொண்டு போய் அரசியலில் சொருக முடியாது. நான் இங்கே அஸ்திவாரம் போட்டேன் வீட்டுக்கு, அதுக்காக அதை அப்படியே போய் பட்டணப்பாக்கத்தில் கடலில் வச்சிட முடியுமா? இங்கே போடுற அஸ்திவாரம் வேற, அங்கே போடுற அஸ்திவாரம் வேற. அதை அவர் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு தெரியும். ஆனால் கேரவன் விட்டு வெளில வரணும். சும்மா ப்ரோ அது காமெடியாக பேசி பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் விஜய் தமிழ்நாட்டு நிலவரங்களை பற்றிய உண்மைகளை பேசணும். நானும் சொல்கிறேன், இருமொழி கொள்கை 75 வயசாச்சு, எனக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கிடையாது. மெஞ்சி போனால் அச்சியான்னு சொல்லுவேன், அப்புறம் நேராக போவேன். எனக்கு டெல்லி போனால் என்ன பண்ணுவீங்கம்மா? டெல்லியில் தமிழ் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு ஆளை போட்டுப்பேன். மோடி கூட தான் 150 நாடுகளுக்கு போயிருக்காரு. உடனே 150 பாஷை படிச்சுட்டா போயிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அவர் ஹிந்தியும் இங்கிலீஷையும் வச்சுக்கிட்டு தான் அங்கே போனார். அங்கே ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்ச அந்த ஊர் பாஷை தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே கூட டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுவாங்க. எல்லா தேசத்துலேயும் அப்படி தான். மொழி வந்து ஒன்றும் சோறு போடாதுங்க. மொழியை வச்சு நான் இன்னொரு பாஷை கற்றுக்கிட்டா அதுக்கு நான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு போகிறேன். பீகார்லேருந்து இத்தனை பேர் இங்கே வரான், எல்லாம் தமிழ் கற்றுக்கிட்டா வரான். வந்தப்புறம் தமிழ் கற்றுக்கிறான். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அவசியம் ஏற்படும் போது கற்றுப்பாங்க. வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த புருஷன் இங்கிலீஷை தவிர வேறு எதுவும் பேச மாட்டான். ஆனால் அவனோட போகிற பொண்டாட்டி 3 மாதத்தில் அந்த ஊர் பாஷையை பேசுவான். ஏன்னா அவங்க தான் இந்த கீரை வைக்கிற பொம்பளை, கறிக்காய் வைக்கிற பொம்பளை, லாண்ட்ரிக்காரன் எல்லார்கிட்டையும் பேசக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாஷை வந்துடும். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். 1965லேருந்து ஹிந்தியை அப்படி எதிர்க்கிறோம். இப்போ ஹிந்தி கூடாதுன்னு சொன்னால் ஹிந்தி பிரச்சார சபா இங்கே இருக்க விட்டுருவாங்களா? எத்தனை ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது? இதோ இங்கே கல்யாண நகர் அசோசியேஷன் இருக்குது. இங்கே 15 நாளில் இந்த சான்ஸ்கிரிட் பேசுறதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. 10 நாளில் ஹிந்தி பேசுறதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. எனக்கு போக இஷ்டம் இல்லை.